ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மில C75 பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 13,000 வரைக்கும், ஹையர் வேரியன்ட் 14,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. MediaTek Dimensity 6300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவங்களோட GT மோட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. அதை தவிர்த்து இங்க IP ரேட்டிங் 64 அண்ட் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல 5G நெட்வொர்க்கோட ஒரு நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட் டிசைனோட இந்த வட்டம் இந்த ரியல்மி C75 மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், கேமிங் எப்படி இருக்கு, கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புதுசுனா நம்ம ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி C75 5G பாக்ஸ். முன்னாடி போட்டோன்னே நம்பர் 1 பிராண்டு 5G முன்னாடி C75 அண்ட் பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங், சுத்தி எல்லாமே ரியல்மி C75 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸ்க்கு இந்த சைடு பார்க்கும்போது மேனுஃபேக்சர் டேட், அது போக என்னென்ன பாக்ஸ்குள்ள இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள், இந்த 6300 சிப்செட், 6000 mAh பேட்டரி, மிலிட்டரி கேட் சர்டிபிகேட், IP64 ரேட்டிங், ஸோ இது மாதிரி விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் மெதுவாக ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே நம்ம கையில ஒரு எல்லோ கலர்ல ஒரு கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள பார்க்கும்போது சிம்மேஜர் டூல், நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ், TPU சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஹூக் சார்ஜர் அண்ட் உங்களுக்கு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த ரியல்மி C75 5G மொபைல். நம்ம கையில இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா ஒயிட் கலர் வேரியன்ட், சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த மொபைலை பொறுத்தளவு 3 வைப்ரண்டா கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க ரேம் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் 13,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 6GB ரேம் 120GB வேரியன்ட் 14,000 கோட் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இருக்கிற ஹையர் வேரியன்ட் 6GB ரேம் வேரியன்ட் உள்ளது. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பேட்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். சோ இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பேக் சைடுல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். அண்ட் பாட்டம்ல ஒரு டம்மி மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது கீழே AI கேமரான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங் சைடுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல செம்ம கிளிட்டரிங் அண்ட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல நல்ல கிராபிக்கல் ஓரியன்டட்ல அந்த ஃபிளவர்ஸ் மாதிரி ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல இருக்கு. அந்த சைனிங் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருந்தனால இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஓவரால் ஃப்ரேம்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர்ஸ், அது கீழே பவர் பட்டன், அதுதான் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல ஒர்க் ஆகுது. டாப்ல உங்களுக்கு ஒரு மைக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்லயும் உங்களுக்கு 3.4 ஆடியோ ஜாக், பக்கத்துல ஒரு மைக் அண்ட் டைப் சி போர்ட் அண்ட் பக்கத்துல ஸ்பீக்கர் கிரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட்ல எப்பயும் போல சிம் டூல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள பார்க்கும்போது அட் டைம் டூயல் சிம் பிளஸ் மெமரி கார்டு 2TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி போர்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.9 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மொபைலோட பேட்டரி 6000 mAh பேட்டரி, ஆனா இங்க சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்கனால வெயிட் கம்மியாவும் திக்னஸ் கம்மியாவும் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்க முடியுது. டிசைனை பொறுத்தளவு டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பராகவே இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பஞ்ச்கோல் கேமரா, ஒரு பிளாட்டான உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 4 edges நல்ல கர்வியா, கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்னென்ட்டா ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல இந்த வட்டம் இந்த ரியல்மி C75 டிசைன் பேட்டர்ன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்,
625 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே, HD பிளஸ் டிஸ்பிளே தான். பஞ்ச் கோல் கேமரா, ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் சென்சார் இருக்கு. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்றாக்கும் வெளிச்சத்துல வச்சு அந்த அரௌண்ட் சன்லைட்ல பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. அது போக நம்ம யூடியூப்ல வீடியோ பார்க்கறாட்டும் 1440 ரெசல்யூஷன்ல சப்போர்ட் பண்ணுது எல்லா வீடியோஸும். நிஜமாவே ஒரு இம்ப்ரெஸ்ஸான ஒரு பேனல்னே சொல்லிக்கலாம். அது போக எந்த ஒரு OTT ஆப்ல நம்ம வீடியோ பார்க்கறாட்டும் தாறுமாறா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் இந்த டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹையர் எண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதோட டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராமும், திக்னஸ் 7.9 mm கொண்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Realme 6.0 சப்போர்ட், IP64 ரேட்டிங், மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு. இங்க மெமரி கார்டு 2TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட் அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் ஆனா ஸ்பீக்கரோட லவுட்னஸ் சூப்பராகவே இருக்கு. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வைஃபை பார்க்கும்போது டூயல் பேண்ட் சப்போர்ட்டும், Bluetooth 5.3, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் உங்களுக்கு இந்த லாக் ஸ்கிரீன்ல இந்த டெப்த் வால்பேப்பர் உங்களால வச்சுக்க முடியும். ஒரு இமேஜுக்கு பேக் சைட்ல நம்மளோட டெஸ்ட்டை வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேப்சூல் சப்போர்ட் இருக்கு. அதாவது சார்ஜ் போடும் போது, ஒரு மெசேஜ் வரும்போது, நம்ம மியூசிக் லிசன் பண்ணும்போது அந்த டைனமிக் ஐஸ்லாண்டும் இதுல சப்போர்ட் பண்ணுது. ஓவரால் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ், நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சூப்பர் வுட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 190 கிராம் தான். திக்னஸ் பாருங்க வெறும் ஒரு 8 mm இருந்திருக்காங்க. பட் ஆனா பேட்டரி 6000 mAh பேட்டரி. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. அதாவது 1 மணி நேரம் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு தாராளமா பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் அமைஞ்சிருக்கு. அதை காட்டிலும் இங்க டைனமிக் ஐஸ்லாண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களும் இங்க உங்களுக்கு பேட்டரி சார்ஜிங் மூலமா அனிமேஷன் எஃபெக்டும் நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க பேட்டரி ரொம்ப இம்ப்ரூவ்ஸா இருக்குங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 6000 ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா தான் கொஞ்சம் சொதப்பி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் கவுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். அதே மாதிரி தான் இந்த போன்லயும் இருக்கு. பிரைமரி சென்சார் 32 MP, AA லென்ஸ், ஃப்ரண்ட்ல 8 MP தான். இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல இருக்கு. OIS கிடையாது, EAS கிடையாது. ஆனா டைம் லேக்ஸ் இருக்க முடியும், ஸ்லோ மோஷன்ஸ் இருக்க முடியும். நைட் டெடிகேட்டரா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரீட் மோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த செட்டிங்ஸ்ல போய் நம்ம வாட்டர் மார்க் இருக்கு பாத்தீங்களா, வீடியோக்கும் அஃபெக்ட் ஆகுது அண்ட் உங்களுக்கு இமேஜுக்குமே வருது. ஸோ அதுல நிறைய கஸ்டமைஸ்டு இருக்கு. டெப்த் வியூ, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக நம்மளுக்கு இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் அண்ட் எடுக்கிற ஷாட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா டே லைட்ல உங்களுக்கு நல்லா பிஹேவ் ஆகுது. அதே நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா சொல்லவே வேண்டாம், நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். இதோட ஃபுல் வீடியோவும் டெடிகேட்டரா ஒரு தனியா கொண்டு வரும். அதாவது கேமரா செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு இந்த மொபைலோட டெடிகேட்டரா ஒரு வீடியோ போடுவோம் நம்ம சேனல்ல. இப்போதைக்கு இதோட ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அட்டாச் பண்றேன். எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த 14000 ரூபாய்க்கு இந்த வட்டம் இந்த மொபைல்ல MediaTek Dimensity 6300 சிப்செட், ஒரு 6 nm ஆர்கிடெக்ட், 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலையாயிருக்காங்க. இந்த போன் எல்லா டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. அதாவது உதாரணத்துக்கு நம்மளோட ஃபேவரட்டான கேம் இந்த பேட்டில் கிரவுண்ட், இந்த அஸ்வாட்ஸ் அண்ட் இந்த கால் ஆஃப் டட்டி, இது மாதிரி எல்லா கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. அது போக இந்த GT மோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, லோ மோட் யூஸ் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்சஸ், ஸ்கிரீன் ரெக்கார்டு, அதுலயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டெடிகேட்டரா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கேமிங் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த போனை பொறுத்தல. அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. அது மாதிரி ஹாப்டிக் ஃபீட்பேக், ஆக்சிஸ் லைனர் மோட்டர், ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ரொம்ப ஓஹோன்னு சொல்லிக்கிற முடியாது, நல்லா இருக்கு. ஆனா இந்த போன் பாத்துட்டீங்கன்னா நிஜமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் விளையாண்டுட்டேன். அப்படி இருக்கும்போது ஹீட்டிங் சுத்தமா கிடையாது. வைஃபை மூலமா தான் விளையாண்டேன். பட் ஆனா ஹீட்டிங் சுத்தமா கிடையாது. அது போக டே டு டே ஃபார் மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், என்டர்டைன்மெண்ட்ஸ் அந்த விஷயங்களுக்கு அழகா இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு இடத்துல பிசிறு தட்டாம சூப்பராகவே இருக்கு இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme C75 முதலே நம்ம சொன்ன மாதிரி 3 வைப்ரன்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியண்டோட பேஸ் வேரியண்ட் 13000 ரூபாய்க்கும், ஹையர் வேரியண்ட் 14000 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூட்டிங் பண்ணோடனே அவங்களோட எப்பயும் போல இந்த ஆட்ஸ் சொல்ல முடியாது, டிஃபால்ட் ஆப்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு நம்மளுக்கு போதும் ஆகி போயிருது. அதான் இல்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா யூஏயோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கிறதுனால எந்த ஒரு லேகிங் இல்ல. ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், பேக்ரவுண்ட்ல ஒரு 20 ஆப் ஓபன் பண்ணாலுமே
நம்மளால அடுத்து ரன் பண்றதுக்கு நல்ல கன்வீனியன்டா இருக்கு, ஸ்கின் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் ரியல்மியோட மிகப்பெரிய சக்சஸா இருக்கு. அது போக இந்த மொபைலோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது கேமரா தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த போனை தயவு செய்து தொற்றாதீங்க. இல்லைங்க நான் ஒரு சின்ன போட்டோஸ் தான் எடுப்பேன், டே லைட்ல தான் மேக்ஸிமம் எடுப்பேன், நைட்ல எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், மொக்கனா கிடையாது. அதை தவிர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி விஷயங்கள் இந்த போன் சூஸ் பண்ணீங்கன்னா தாறுமாறா இருக்க போகுது இந்த ரியல்மி C75. ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல 5G நெட்வொர்க்கோட மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், IP ரேட்டிங் மாதிரி நீங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லைட் உங்களுக்கு ஏஐல கெஸ்டர் மோட் இருக்கு அண்ட் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களும் இதுல அவைலபிளா இருக்கு. டெடிகேட்டரா இதோட ஃபியூச்சர்ஸை பத்தி தனியா ஒரு வீடியோ நம்ம டெடிகேட்டரா போடும் நம்ம சேனல்ல. இப்போதைக்கு இந்த மொபைலை பத்தி டீட்டெயிலா பிரீஃபா பேசியிருக்கோம், இந்த ரியல்மி C75 5G மொபைலை பத்தி. ஸோ இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.